விசாக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து வைதிகால் அலங்காரம் பார்க்கலாம், இல்லைனா ராஜ அலங்காரம் பார்க்கலாம். அங்கே பார்த்துட்டு ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ரிமிஸில் உள்ளே இருக்க முடியாது. உட்காந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட முயற்சி போடுறீங்களா, எஃபோர்ட்ஸ் போடுறீங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இதில் இந்த மாதிரி ஸ்வாட் போட்டுக்கலாம். ஸோ நான் எல்லாமே பண்ணுறேன், ஏதோ ஒன்று தடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் முயற்சியே போடல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் முயற்சி போட ஆரம்பிங்க. இதை அந்த நாளைக்கு நீங்கள் போயிட்டு வர்றப்போ, விசாக நட்சத்திரம் வர நாளைக்கு போயிட்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும். திடீர்னு வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை வந்து புதுசாக ஆஃபர் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கே வந்து ஏன் இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புது தாட் ப்ராசஸ் வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெட்டரான லைஃப் இருக்கும். இது 2வது. 3வது வந்துட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு முடிஞ்சால் எழுந்திரிங்க, இல்லைனா 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிட்டு கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நம்ம காலைல எந்திரிச்சிருக்கோம், அதுக்கு நன்றி. அதே மாதிரி நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, வீடு இருக்குது, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் 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 சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் ஆகிடும். உங்களுடைய சக்ராஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பெட்டராக ஆரம்பிச்சிடும்.